தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம், எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியா இருக்கணும். வளத்தூர்லயே தூக்கி ஓரம் கட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வந்து காய்ச்ச கழிப்பா அதை கழிப்புன்னு சொல்லி நீ செஞ்சு போறேன் கழிச்சு போறேன். அடுத்து 234 தொகுதி அந்த தாவக்கா தான் வரும். இவங்களாம் தூக்கி குப்பையில போட்டு போயிடணும். இவங்களாம் அழிஞ்சு போறதுக்கு நாள் வந்துருச்சு. இப்ப 6 மாசத்துல வந்து நீ கலைப்பண்ண 6 மாசத்துல உங்களை தூக்கி எல்லாத்தையும் உள்ள போட போறாங்க. அதான் உண்மை. எத்தனை வாட்டி எலெக்ஷன் வச்சாலுமே வந்து தளபதி தான் வருவாரு. நாம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டாருன்ட்டு அந்த பொறாமையில பேசிட்டு இருக்காரு. விட்டுற வேண்டியது அதெல்லாமா மனசுல வச்சுக்கிட்டு அதே இது பண்ணிட்டு இருக்க முடியும். இனிமேல திமுக வந்தாலும் நாங்க போட மாட்டோம். ஓட்ட விஜய் தான் வருவாரு, அவருக்கு தான் போடுவோம். சரி நீ வாயில ஒரு 20 வருஷம் வந்தீங்களா, இல்ல 10 வருஷம் வந்தீங்களா, ஒரு 5 வருஷம் வந்தீங்களா, 2 வருஷம் வந்தீங்களா, அவரும் ஒரு 2 வருஷம் வாங்க பாக்கட்டும் மக்களாட்ட. திருப்பி ரீ எலெக்ஷன் வச்சா அவரு தான் ஃபுல் 234 தொகுதியும் ஜெயிச்சாரு தான் பண்ணுவாங்க. அதை பத்தி நீ கவலையப்படாத சாமி. விஜய் தையா அவர் பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறாரு, தர கில்லி மாதிரி வேலை செய்வாரு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலையப்படாதுங்க. வாய்க்கு வேலை இல்லாத ஒண்ணுன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. வாய்க்கு வேலை குத்துங்கிறாங்களா? வாய்க்கு வேலை குத்துக்குன்னு அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும் தான் ஆடல, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்க ஏன் வந்து வெளில பாருனாங்க? அவர் பேசினாரு, நின்று கேட்க வேண்டியது தானே. அவர் பேசும்போது ஏன் இவங்க வெளில போனாங்க? இவங்களும் ஆட வேண்டியது தானே நின்று. ஆமா, மக்கள் அவர் சப்போர்ட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு. உன்னால முடிஞ்சா நீ ஆடிப்பாரு, உன்னால முடிஞ்சா ஆடிப்பாரு. நீ உன்னால ஆடவே முடியாது, நம்மளுக்கு அவ்வளவுதான். நீ என்னதான் நீ போட்டு வேக வைச்சாலும் உன் பருப்புங்க வேவாது. டான்ஸ் ஆடினா என்ன தப்பா? நீங்க எல்லாம் ஆடிட்டீங்க, அவரு ஆட போறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் ஆடிட்டு போயிட்டீங்க, ஒண்ணுமே பண்ணியாத ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ எதுல வச்சு ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு சொல்லுவாரு, அவரு டான்ஸ் ஆயிட்டு தானே வந்திருக்காரு. எல்லாம் ஆடி வந்தவங்க தானே. முக ஸ்டாலின் புல்லா ஆடி வரலையா? அவரும் ஆடிட்டு தானே வந்தாரு. எல்லாமே டான்ஸ் ஆடி தான்பா வராங்க. அரசியல்ல யாரும் டான்ஸ் ஆடாத வரல. ஆனா இப்போ யாருக்கு எல்லாமே ஆட்டி வந்தோம். அவங்க புள்ள மட்டும் ஆட்டி வரலையா? எல்லாமே சினிமால இருந்தா வெளியே வந்தாங்க. யாரும் சினிமால இருந்து வெளியே வர. ஏன் இப்போ சட்டமன்றத்துல இருந்து இவங்க எல்லாரும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஏன் வெளியே போனாங்க? ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிறன்ற இடத்துல நீங்க நின்று பேச வேண்டியதானே. தைரியமா எதுக்கு வெளியே வந்து பேசுறீங்க? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்லாதாச்சு, எப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசிருக்காரு. அப்படின்னு கருத்து அதை பத்தி எங்க கருத்துனா, எத்தனை வாட்டி எலெக்ஷன் வச்சாலுமே வந்து தளபதி தான் வருவாரு. நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம். எங்களுக்கு ஒரு புது மாற்றம் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து ஸ்டாலின் அவரும் சரி, அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது அப்படின்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆட்சி நடக்கும் போதுதான் தெரியும். அவங்க பயப்படுறாங்க பார்த்து. திமுக கூட்டணி கட்சி ஆதரவு தான் இந்த தாவேக்கா என்ற வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தனிப்பட்ட வகையில தான் ஓடுது தாவேக்கா. யாரு கூட கூட்டணி கிட்ட நீ எதுவுமே இல்லைனாலும் தளபதி தான் வின் பண்ணுவார், எத்தனை வாட்டி எலெக்ஷன் வச்சாலும். ஆட்சி மாற்றத்தால் ஒரே மாதத்துல வந்து தமிழ்நாடு அகால பாதாளத்தில் சென்று விட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த அகால பாலத்துக்கும் போலையாமா? அகால பாலத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப நாங்க கொஞ்சம் டைம் வேணும்ல, டைம் தானே கேக்குறாரு, டைம் கொடுத்து பாப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்களை காணும் சொல்லிட்டு பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடுறாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் தேடுறாங்க? பெரம்பூர் தொகுதியில ஸ்டாலினை கூட தான் காணும்னு சொல்லி அவரோட தொகுதியிலேயே தேடுறாங்க ஜனங்க. இவ்வளவு வருஷம் இருந்தாரு, அவர் தொகுதியிலேயே அவர் நிக்கல, அப்ப ஜனங்க ஜெயிக்கல. தளபதி தான் எப்பவுமே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அடுத்த முறை டான்ஸ் ஆடுவார் போல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவரு சொல்லுவாரு, அவரு டான்ஸ் ஆயிட்டு தானே வந்திருக்காரு. என்ன சொல்லியா, நாங்க பார்க்காத தோல்வி இல்ல, நாங்க பார்க்காத வெற்றி இல்ல அப்படின்னு. அப்ப ஏன் இந்த எலெக்ஷன்ல தோத்தாரு? அவரு எதுக்கு தோத்தாரு? பார்க்காத தோல்வி இல்ல, வெற்றி இல்ல தான், அப்புறம் எதுக்கு தோத்தாரு? அவரு அவரோட பர்சனலை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியுமே கிடையாது. அது அவரோட பர்சனல். கட்சி சம்பந்தமா என்ன பேசணுமோ அதை பேசலாம், அதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. அவரு கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்றது தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லதுதான் பண்றாரு, பண்ணுவாரு இன்னமும். ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தா விஜய் அவர்கள் ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா தளபதி தான் வருவார். எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? அதே 236 ஒரு ஜெயிப்பார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கை காணும், மின்சாரத்தை காணும் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவரு சொல்லின்னு தாங்க இருப்பாரு, ஏன்னா ஆட்சி இவங்க ஆள்றாங்கல்ல, சொல்லின்னு தான் இருப்பாரு. அதெல்லாம் சும்மானா அதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட்னா. எப்படி மெஜாரிட்டி இல்லாம எப்படின்னா அதெல்லாம் வந்து 108 தொகுதியில நின்று 107 மீது கூட்டணி கட்சியெல்லாம் ஈத்து உள்ள போட்டிருக்காப்புல. அவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காப்புல. இவங்க சாதிக்காத அவங்க தாவக சாதிச்சு இருக்கு.
என்ன இவங்க என்னத்தை சாதிச்சாங்க கூட்டணியில இருந்து அவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்புறம் எப்படி பண்ண கூட்டணி ஆட்சி கலைன்னு எப்படி சொல்லுவ நீ? திமுக கூட்டணி ஆதரவுல தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. திமுக கூட்டணி ஆதரவுல தான் போனது இல்லைன்னு சொல்லனா அது வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறாங்களா இருந்தால அதை நீ பாராட்ட கூடாதா? உனக்கே அவளை காண்டு இத்தனை வருஷமா 60-70 வருஷமா கட்சிக்காரனை விட்டு சம்பாரிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா? அது போதாதா? இன்னும் சம்பாதிக்கணுமா? எத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொள்ளடிச்சிருக்கணும் பாக்குறோம்ல. அப்ப இதெல்லாம் யாரு பதில் சொல்றது? ஒரு ஆளுக்கு 1 லட்சத்தி சில்லற கடனை வச்சிருக்கிற எப்படி கடன் வந்ததுன்னு கேக்குறாங்களா மக்கள். அந்த கடனுக்கு என்ன பதில் சொல்லிருக்கா நீ? குளத்தூர்லயே தூக்கி ஓரம் கட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வந்து காய்ச்ச கழிப்போம் அதை கழிப்புன்னு சொல்லு. இப்ப உங்க மேல காண்டாதுனாங்க நான் வெட்டுறோம் குத்துறோம் கட்ட மாட்டேன். சும்மா சொல்றது வாய் உதாரணம். நீ செஞ்சு போறேன் கழிச்சு போறேன். அடுத்து 234 தொகுதி அந்த தாவுக்கா தான் வரும். இவெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு போயிடணும். வேஸ்ட். அதுதான் இப்போ ஆட்சி மாற்றத்தால ஒரே மாசத்துல தமிழ்நாடு அகால பாதாளத்துல சென்று விட்டுதான். அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? யார் சொன்னது? ஏங்க அவர்த்த மக்கள் யாராவது சொன்னாங்களாங்க? மக்கள் சொல்ல அப்புறம் என்ன பண்ண? ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பேர் ஓயில் பண்றீங்கன்னா அதே ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அமைச்சிருங்களா நீனே எடுத்துட்டு எல்லாம் முடிவு பண்றத நீ? உங்க அமைச்சர் எத்தனை பேர் ஓயில் பண்றீங்க? ஏவாவேல இருந்து சேகர் பாபுல இருந்து 5-6 பேர் மேல ஓயில் கேஸ் இருக்கு. எத்தனை கோடி ரூபாய் கொள்ளடிச்சிடணும். ரோடு போட்டேன்னு சொல்லி கொள்ளடிச்சிருக்கணும். தலித்துங்களுக்கு ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் 20 ரூபா வந்து இப்ப கஜனாவுக்கு போகுது. எவன் வீட்டு கஜனாவுக்கு போனது? உன் வீட்டு கஜனாவுக்கு தான் போனது. இப்ப அந்த மாதிரியா போகுது? சொல்லுங்க. இப்போ சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அப்பா காணு பேசியிருப்பாரு. ஆமா. அதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காணோம், பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் தேடுறாங்க விஜய் அவர்களை அப்படின்ட்டு உதயநிதி. அது மக்களுக்கு தெரியும். இவரு சொல்ல தேவையில்ல. அவ்வளவு தைரியமா இருக்கும். உள்ள இருந்தே சொல்லிருக்கணும். நீ ஏன் வெளியில வந்து பேட்டி கொடுக்குற? உன்னை கேள்வி கேட்டா அந்த இடத்துல இருந்து பதில் சொல்லு. வெளியில வந்து கேள்வி கேட்கும் போது வெளியில வந்து சொல்லக்கூடாது. புரியுதா? அவன் உள்ளதானே கேட்டாப்ல அப்பார காணுன்னு. நீ அதே வார்த்தை பதிலுக்கு நீ உள்ள இருந்தே பதில் சொல்லு. நீ ஏன் வெளில வந்தா? எதுக்கு வரீங்க வெளியில? திறமை இருந்தா உள்ள இருந்தே பதில் சொல்லுங்க. அவன் ஆட்சியில ஏதாவது பிள்ளை இருந்தாக்க கேளுங்க, தப்பு கிடையாது. சும்மா நான் ஆட்சியை கலைச்சிருவேன் அதை கலைச்சிருவேன் இதெல்லாம் வேஸ்டா. இவனும் அழிஞ்சு போறதுக்கு நாள் வந்துருச்சு. இப்ப 6 மாசத்துல வந்து நீ கலைப்பண்ண 6 மாசத்துல உங்களை தூக்கி எல்லாத்தையும் உள்ள போட போறான். அதான் உண்மை. இதான் நடக்கும். வேற ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அடுத்த கூட்டத்தொடர்ல டான்ஸ் கூட ஆயிட்டு வரும் போல அப்படின்னு உதயநிதி பேசுறாரு. ஆமா, நம்மளுக்கு டான்ஸ் தான் ஆடுவாரு. கரெக்டா? ஆமா, மக்கள் அவர் சப்போர்ட் இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு. உன்னால முடிஞ்சா நீ ஆடிப்பாரு. நீ உன்னால ஆடவே முடியாது. நம்மளுக்கு அவ்வளவுதான். நீ 22 கூட்டணி இருந்தனால நீ ஒரு 60 சீட் என்னமோ வந்திருக்கிற. அந்த கூட்டணினாக்க நீ சுத்தமா கண்டமா இருப்ப. நீ இதான் உண்மை. விஜய் அவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கு காணும், மின்சாரத்தை காணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. பண்ணது ஃபுல்லா மின்சாரத்தை காணும், சட்டம் காணும், எல்லாம் அவனுக்கு பண்ற வேலை தான். திமுக காரங்க பண்ற வேலை தான் இது. இந்த மாதிரி பண்ணி அவங்க கட்சியை வந்து கவுக்கணும் போகணுங்கிற திட்டம் போட்டு செய்யுது. அது மக்களுக்கே தெரியும் சார். புரியுதா? மக்களுக்கே நீங்க என்னென்ன பண்றீங்க போறீங்கன்னு. முன்னெல்லாம் சட்டசபை உள்ள என்ன நடக்குது போன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, நீ என்ன கேக்குற, நான் என்ன கேட்கறேன் எல்லாம் கிளீனா தெரியுது. இப்ப மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ என்னதான் நீ போட்டு வேக வச்சாலும் உன் பருப்புங்க வேவாது. இந்த மாதிரி உன் கட்சியை வளர்க்கணும்னா அந்த மூலையில உட்காந்து சிந்திச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சிந்திச்சு முடிவு எடுத்து எதிர்கட்சியா உட்காந்து செயல்புறியா? அதை செயல்பட்டு 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம கட்சியை வளர்க்கணும் போன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன ஆதரவு பண்ணணும் என்ன செய்யணும் பார்த்து முடிவு பண்ணி அதை செஞ்சு நீ வளர்த்துட்டு போ. சும்மா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் 2 பேரும் நம்மளுக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதா? அவ்வளவுதான் நடக்குது. தனிச்சாலும் நம்மளுக்கு உனக்கு கூட்டணியில வந்து எவனும் நிக்கவும் மாட்டான். அவ்வளவுதான். நீ தனிச்சு நீ ஜெயிக்க முடியாது. நீ இப்ப வைகோ அவர்களும் விஜய் கூட கூட்டணி போயிட்டாரு. இப்ப திமுக கூட்டணி ஒருத்தரோட திமுக கூட்டணியில தான் இருந்தாப்ல. திமுக தான் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. உன்னோட கூட்டணியில எம்எல்ஏ சீட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு. உனக்கு யோகியம் தெரியுதா? அந்த ஆள்லாம் பழைய கருப்பாது என்ன வைக்கலாம். புரியுதா? உன்னோட நிலவரம் தெரிஞ்சுதான் அந்த ஆள் கைட்டு விட்டு போயிட்டாப்ல. அதனால வந்து உங்க அப்பன் பேரை மதிக்கணும்னாக்க நல்லா வாயை மூடிட்டு கம்முன்னு அடுத்த ஆட்சியில நம்ம எப்படி ஜெயிக்கணும் திட்டம் போட்டு செஞ்சுக்க. ஏங்க நான் பக்கா திமுககாரன் போதுமா? வேற நான் விஜய் கட்சி கிடையாது. நான் திமுககாரன். கேளு யாருனாலும். எனக்கே இவ்வளவு ஆவகம் இருக்கும்போது அப்ப அடுத்து அதான் ஓப்பன சொல்றேன். என் ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் செந்திர தாலுகா. நானு முடிஞ்சா நான் வந்து நேரா பார்த்து சொல்லு. திரும்பவும் எலெக்ஷன் வச்சா திரும்பவும் ஃபுல் மெஜாரிட்டியில வருவாரு. வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிற மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்புல மக்கள் கொடுத்த வாய்ப்புல ஒரு நல்லதா செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. மெஜாரிட்டி கம்மியாச்சுன்னா நான் ஒரு 10 சீட் தான் கம்மி. அந்த 10 சீட் இப்ப திருப்பி ரீ எலெக்ஷன் வச்சா அவர் தான் ஃபுல் 234 தொகுதியும் ஜெயிச்சாரு தானே பண்ணுவாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டியது. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தானே. திமுக கூட்டணி கட்சி ஆதரவு தான் விஜய் அவர்கள் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அரசியல் பத்தி நம்ம பேச வேணாமே. மக்களுக்கு செய்யறதுக்கு வந்துருக்காரு. செய்யறாரு, பாக்கலாம். மக்களுடைய விருப்பம் என்னவோ அவங்க திருப்பி ஓட்டுல தானே இப்ப காமிச்சாங்க. இத்தனை வருஷமா ஆண்டவங்க ஏன் இந்த வருஷம் ஜெயிக்கல? நல்லதானே பண்ணாங்க போன எலெக்ஷன்ல. அப்புறம் ஏன் வரல? புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல அவர் ஏன் வந்தாரு? 75 வருஷம். அதான் அதே மாதிரிதான் தெரியாம எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? மக்கள் தெரியாம எப்படி ஓட்டு போடுவாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காணோம்,
பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் தேடுறாங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு தலைமைச் செயலகத்துல போய் அவரை பார்க்க சொல்லுங்க, எங்க இருக்கிறாருன்னு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அதுவும் சீக்கிரம் ஆடிடுவாரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவர் எங்க இருந்து வந்தாரு? அவரும் அந்த மாதிரி ஒரு சினிமா தொழில போயிட்டு தானே அவருடைய முகத்தை அறிமுகப்படுத்திட்டு அரசியலுக்குள்ள வந்தாரு. அவங்க தாத்தா அவங்க அப்பா அரசியல் இருக்கும்போது அவர் முழுமையா வரலையே, அவரும் தானே அதே சினிமா உலகத்துல இருந்து தானே வந்திருக்காரு. அதனால யாரை பத்தி அவங்கவுங்க தொழில், அதுல எந்த விமர்சனமும் வேணாம். அரசியல் ரீதியா என்ன பண்றாரு, அதுல என்ன குற்றம், அதை மட்டும் நிதர்சனமா பார்த்தா சரி. மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்காரோ மக்கள் பணியை செய்ய விடணும். அவருக்கான இடத்த கொடுத்தாதான் அவர் செய்ய முடியும். நீங்க உங்களுடைய விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொன்னா செய்ய முடியாது. சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாத்திட்டாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அது அவர் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற, அவர் தான் ஒரே வாட்டி முடிஞ்சிச்சுன்னு கையாட்டி காமிச்சிட்டு போயிடாரு. ஏன் அப்போ சட்டமன்றத்துல இருந்து இவங்க எல்லாரும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஏன் வெளியே போனாங்க? வெளியே எதுக்கு போனாங்க? நின்று அங்கேயே பேசியிருக்கலாமே. அவ்வளவு பயம் இருக்குல்ல, நில்லுங்க, நின்று பேச வேண்டியதானே. அவரு தானே போறாரு. ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிறன்ற இடத்துல நீங்க நின்று பேச வேண்டியதானே. தைரியமா எதுக்கு வெளியே வந்து பேசுறீங்க? கடவுள்னு ஒண்ணுக்கு இது கண்டிப்பா அந்த மக்கள் கடவுளும் மக்கள் ரெண்டும் ஒண்டி தான். அவர் போட வச்சுதான் வந்து உட்காந்தாரு. இந்த நிறைய வருஷம் ஆட்சிக்கு வந்தாருல அண்ணன் வந்து, அது கண்டிப்பா வந்து இன்னொரு ஆட்சிக்கு வந்து இவர் பண்ண அடுத்த 5 வருஷம் அவர் தான் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாரு, வருவாரு. அதுதான் உண்மை. திமுக கட்சியின் கூட்டணி ஆதரவு தான் விஜய் அவர்கள் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் சொல்றாரு, மக்கள் சொல்லணுமே. மக்கள் தானே வர வச்சாங்க வந்து, அவங்களா கூட்டு வரலையே. இவங்க மனசுக்கு வந்தா நல்லா இருந்தது, அவங்களும் கூட்டு வந்தாங்க. வேற நெல்ல வந்து அவங்களே வந்து இப்போ ஒருத்தர் நல்லா வந்தாங்க, நானும் வரேன்பா. அதே நான் கெட்டவன் வந்தா வருவாங்களா என் பக்கத்துல? வரமாட்டாங்களே. அதான் உண்மை வந்து வருது. ஆட்சி மாற்றத்தால் ஒரே மாசத்துல தமிழ்நாடு அகால பாதாளத்தை சென்று விட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து இல்லாத போலதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வைத்தியர்கள் வந்து இதோட சொல்லுவாங்க, இதுக்கு மேல போறாமன்னு சொல்லுவாங்க. இப்போ சட்டசபையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க போங்க அப்பா கான்னு பேசியிருப்பாரு. அதுக்கு உதயநிதி என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காணோம், பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேடுறாங்க, போயிட்டு பெரம்பூர்ல போய் பார்க்க சொல்லு. ஏன்னா 30-40 வருஷமா வந்து அந்த பாலம் ஒண்ணு, சின்ன பாலம் ஒண்ணு வருது பாத்தியா, அந்த பாலம் யாருமே இல்ல. இது இல்ல அம்மா ஆட்சியிலும் வந்து எது இல்ல, அதே வந்து கலைஞர் ஆட்சியிலும் எது இல்ல. இப்ப வந்து அதே வந்து விஜய் அண்ணா வரனாச்சு அந்த பாலத்துல வந்து கீழே வந்து உள்ள போறது வந்து வழி விட்டுக்கிறாங்க. எவ்வளவு பாராட்டுறாங்க. அங்க கீழே வந்து அங்க பெரம்பூர்ல போய் பார்த்தா சரி சூப்பரா தெரியும் வந்து எவ்வளவு பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு மட்டும் போதும். அந்த பெரம்பூருக்கு வந்து அந்த ஒரு வழிக்கு அந்த இதுக்கு போறது அதே ஒட்டு பாராட்டுறாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அடுத்து டான்ஸ் ஆயிட்டு வரும் போல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கோசரம் இவங்க ஐடியா பண்ணுவாரு. அவரு கரெக்டா தான் பண்ணி நிக்கிறாரு, கரெக்டா தான் போய் நிக்கிறாரு. இவங்க வைத்தியத்துல அது மாதிரி பண்ணி சுத்தி நிக்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கை காணோம், மின்சாரத்தை காணோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. போன ஆட்சியிலுக்கு அது மாதிரி தான் பிடின்னு தள்ளினாங்க. அப்பப்போ போடுறாங்க, அப்போ போறது. போன ஆட்சியில அணில் வந்து அணில் வந்து அப்ப கிளிப்பொல் வச்சு கீரிப்பொல் வந்து எல்லாமே கட்டி இருந்தேன். வெகுலுக்கு அடிக்கிற வெகுலுக்கு வந்து எவ்வளவு தாங்க லோடு தாங்க சொல்ல போலாம். எவ்வளவு வெகுல் அடிக்குது. இந்த லோடு தாங்க பட்டு பட்டு போயிட்டு தான் இருக்கும் பட்சத்துக்கு. கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. அவர் பேசலாம் இல்லன்னு சொல்ல, ஆனா விஜய் கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. திமுக கட்சியோட கூட்டணி ஆதரவு தான் இந்த தாவேகா வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் அங்க மெஜாரிட்டி இல்லன்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா விஜய் தான் முன்னணியில நிப்பாரு. நீ எத்தனை வாட்டி எந்த இடத்துல நின்னாலும் கண்டிப்பா விஜய் வருவாரு. தொடர்ந்து இதே போல சொல்றாரு. அவர் என்ன பண்றது, தோத்துட்டாருல, அப்படிதான் ஏதாவது பேசுவாரு. புதுசா வந்துட்டாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் மக்களுக்கு தெரிஞ்சுதானே ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களே ஆட்சி பண்ணியிருந்தா எப்படி, இவர்கிட்ட கொடுத்தா தானே தெரியும். வந்த உடனே அது பண்ணு இது பண்ணனா எப்படி பண்ணுவாரு? கண்டிப்பா நல்லா ஆட்சி செய்வாரு. ஆட்சி மாற்றத்தால் ஒரே மாதத்துல தமிழ்நாடு வந்து அகால பாதாளத்தில் சென்று விட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. இல்லையா, அவர் எல்லாம் ஒண்ணு இப்ப அவராது வந்து 2 வருஷம் அப்படியெல்லாம் ஆன பிறகுதான் அவரோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினாரு. பட் இவர் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒண்ணு நிறைவேற்றினாதானே அவருக்கும் டைம் கொடுக்கணும்ல. கண்டிப்பா நல்லாச்சு வரும். இப்போ சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அப்பாவை காணு பேசியிருப்பாரு. அதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் பெரம்பூர் தொகுதியில காணோம், பெரம்பூர் மக்கள் தேடுறாங்க அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. ஆமா, தோத்து போனவங்க அப்படிதான் பேசுவாங்க. தோத்து போனவங்க அப்படித்தானே பேசுவாங்க. வேற என்ன பேச முடியும் அவரால? அவங்க அப்பா இல்லாத இடத்த அவர் பூர்த்தி செய்ய பாக்குறாரு, அவ்வளவுதான். பட் அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு அவராலே வர முடியாது. அவர் வரலையே தவிர சட்டமன்றத்துக்கு அவங்க அப்பா இடத்த அவரால பிடிக்க முடியாது. விஜய் இடத்த இவங்களாலையும் பிடிக்க முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் ஆடல, அடுத்த கூட்டத்தொடர்ல டான்ஸ் ஆடுவார் போல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் அவர் ஆடலையா? அவர் எல்லா இடத்துலயும் தானே ஆடிட்டு இருக்காரு. அவரும் அந்த இடத்துல தானே வந்தாரு. அப்புறம் எப்படி விஜய் பத்தி அவரு அப்படி பேசுவாரு? அவருக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கை காணோம், மின்சாரத்தை காணோம் அப்படின்னு உதயநிதி குற்றம் சொல்றாரு. அவங்க ஆட்சியில எல்லாம் நல்லா இருந்துச்சா? அவங்க ஆட்சியில எல்லா இடத்துலயும் மின்சாரம் இருந்துச்சா? நான் உங்களே கேக்குறேன். அணில் வந்து அப்படித்தானே இருந்தது. அப்புறம் இவரை மட்டும் எப்படி குறை சொல்லலாம்? அவரு ஒண்ணா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரால் என்ன முடியுதோ அது கண்டிப்பா செய்வாரு. உதயநிதி வந்து தஞ்சாவூர்ல தான் கல்யாண வீட்டுல பேசிருக்காரு. இது போல இந்த விஷயத்துல
அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? விஜய் பத்தி பேசுறது மட்டும் தான் அவரோட வேலையே, வேற வேலையே கிடையாது. ஆட்சிதான் இவர் செய்யறாருல்ல, இருக்கதானே செய்யும். அந்த தாழ்வு மனப்பானம் வந்துருச்சு இல்ல, நாம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டாருன்ட்டு அந்த பொறாமையில பேசிட்டு இருக்காரு. விட்டுற வேண்டியது அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதே இது பண்ணிட்டு இருக்க முடியும். நாம பார்க்காத வெற்றியும் இல்ல, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்ல அப்படின்றாரு. எத்தனை தோல்வியை பார்த்தாரு இவர், எத்தனை வெற்றியை பார்த்தாரு. அவங்க அப்பா கூட ஒரு வாட்டி வந்து எல்லாம் பார்த்தாரு. இவர் என்ன பார்த்தாரு? இவருதான் தோல்வியே இல்லாம வந்துட்டாருல்ல. சோ அந்த வைத்தறிச்சல கொஞ்சம் பேசதான் செய்வாங்க. எடுத்ததுமே வந்துட்டாரு இல்லையா, அது அவரால் ஜீர்ணிக்க முடியல, அவ்வளவுதான். ஓகே, விஜய் தான் வருவார், அவருக்கு தான் போடணும். திமுக கூட்டணி கட்சி ஆதரவு தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்றாரு. அவரை நம்பி தானே அவங்க வந்திருக்காங்க. இவரு கூப்பிடல, அவங்கள தானே தானே வந்திருக்காங்க. நாங்க யாரும் கூப்பிடலையா அவங்கள, அவங்க தானே வந்திருக்காங்க. இப்போ ஸ்டாலினை வந்து எங்க ஒரு துக்கெட்டு போனாலும் சரி, ஒரு கல்யாணம் வீட்டு போனாலும் சரி, எங்க போனாலும் விஜய் அவர்கள் குறை சொல்லிட்டு இருக்காரு. 3 மாசம் கொண்டு ஆட்சி தாங்காது, 6 மாசம் கொண்டு தாங்காதுன்றாரு. அவர் சொல்ல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சொல்றது தானே. எடப்பாடி சொல்லியிருந்தாரு, இப்ப இவரை சொல்லிட்டு இருக்காரு. அவருதான், வேற யாரும் சொல்ல முடியாதுல்ல, யாராலும் மாத்த முடியாது. இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தால ஒரே மாசத்துல வந்து தமிழ்நாடு அகால பாதாள ரெண்டு விட்டுது அப்படின்றாரு ஸ்டாலின். அவர் தள்ளந்தா அவர்கிட்ட இவரை காமிச்சுட்டு இருக்காரு. அவரை சொல்லி இவரை சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல அப்பாவுக்கான சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? பெரம்பூர் தொகுதியில் தான் முதலமைச்சர் விஜய் இருக்கானுட்டு பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடுறாங்க. அவர் சொன்னதானே இவர் சொன்னாரு. இவர் சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. விஜய் கானன் இவர் சொன்னாரு, அவரு சொன்னாரு எங்க அவங்க அப்பாவை கானன் அவர் சொன்னாரு. கரெக்டா தானே சொன்னாரு, பதில் கொடுத்தாருல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அடுத்த கூட்டத்தொடர்ல டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி. இவங்க ஏன் ஏன் வெளில போய் ஆடினாங்க? அவர் பேசினாரு, நின்னு கேட்க வேண்டியது தானே. அவர் பேசும்போது ஏன் இவங்க வெளில போனாங்க? இவங்களும் ஆட வேண்டியதானே நின்னு. அதுக்கு இவங்களே சொன்னாங்கல்ல, தப்பு இல்ல அவர் பேச, சட்டமன்றம் எல்லாருமே பேசலாம் தானே சொல்லியிருக்காங்க. சீதாராமன் சொல்லியிருக்காங்களே, அவங்க பேசலாம்னு சொல்லியிருக்காங்க, அப்ப பேச வேண்டியதானே. இப்ப இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கா காணும், மின்சாரத்தை காணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. அவங்களே பண்ணிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. மத்தவங்களும் யாரும் பண்றது இல்ல. அப்படி பண்ணணும்னா அப்புறம் அவருக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? வர வச்சிருக்கோம், வர வேண்டியது இல்ல. அவர்தான் வருவார். பொறுமையா தான் ஒரு படியா தான் வைக்கணும். 100 படிக்குதுன்னா அந்த 100 படியில ஒரு படியா ஒரு படி தான் காலை வைக்க முடியும். வந்தவன எனக்கு சோறு போடு, எனக்கு வந்தவன தாலி கட்டு, எனக்கு வந்தவன குழந்தை கொடுன்னு கேட்க கூடாது. பொறுமையா தான் செய்வாங்க. இப்போ இந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்லாதாச்சு, எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம். அது கடலோட செயல். அவர் தான் இருக்கன்னா இருக்கட்டும். திமுக கூட்டணி கட்சி ஆதரவு தான் இந்த விஜய் ஒரு வண்டி ஓடுதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் போட சோறு தான் இவர் போட்டோமே. அவர் போட்ட பிச்சு சோறுல அவர் தான் வாழட்டமே. சரி, நீ வாயில ஒரு 20 வருஷம் வந்தீங்களா, இல்ல 10 வருஷம் வந்தீங்களா, ஒரு 5 வருஷம் வந்தீங்களா, 2 வருஷம் அவரும் ஒரு 2 வருஷம் வாழ்ந்து பாக்கட்டும் மக்களாண்ட. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர் கொஞ்சம் வெறுப்பாத்துனா கூட, நீ வந்துக்கிற புடிச்சா நீ புடிச்ச ஆளு, அவங்க சொன்னோட ஒரு வார்த்தை தாங்கிக்கணும். ஏன்னா நான் முன்ன அப்படியே துண்ணு பார்த்தேன், உண்ணு பார்த்தேன், நல்லா கட்டி பார்த்தேன், கைட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு ஆத்திரம் தானே இருக்கும். ஐயோ நம்மள விட்டு போயிட்டானே. ஒரு பொண்ணு வச்சு குடும்பம் பண்றேன், சண்டை போட்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது, என்ன பண்ணுவேன்? நம்மளாண்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடணும், மனசு கஷ்டமா தான். அது மாதிரிதான் ஒரு ஆட்சியம், உன்னை விட்டு போற ஆட்சி. நம்ம இப்படிதான் ஆண்டமே மக்கள் வச்சுன்னு இன்னைக்கு நம்ம கை விட்டு போச்சுன்னா அவருக்கு ஒரு ஆர்வம் தான் இருக்கும். இப்ப முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அதுவும் அடுத்த கூட்டத்தொடர்ல ஆடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆடட்டும், ஆனா இப்போ யாருக்காரு எல்லாமே ஆட்டி வந்தோம். அவங்க புள்ள மட்டும் ஆட்டி வரலையா, எல்லாமே சினிமால இருந்து தான் வெளியே வந்தாங்க. யாரும் சினிமால இருந்து வெளியே வர நல்லதாவது நடக்கிற மக்களை காப்பாத்துக்கோ. வேற ஒன்னே வேணாம், தண்ணி வரணும், கரண்ட் வரணும், குப்பைங்களாலனா போதும், ஊரை சுத்தம் பண்ணினா போதும், மக்களை வந்து வேதனை கொடுக்காதுந்தா போதும். அவ்வளவுதான் உங்களுக்கு. அதை பத்தி நீ கவலையப்படாத சாமி. விஜய் தையா ஏன்னா அறியாத பையனா இருக்கிறாங்கன்றதுக்காக தூக்குறாங்க. அவர் அந்த மாதிரி கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு காமிச்சிட்டு தான் வருவாரு. அவர் பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறாரு, தர கில்லி மாதிரி வேலை செய்வாரு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலையப்படாதுங்க. அவர் எல்லாத்துலயும் ஆட்சி இல்ல, இந்த ஆட்சின்ட்டு இல்ல, 5 வருஷம்னா கூட கரெக்டா வந்துனே தான் இருப்பாரு அவரு. என்ன இப்போ ஸ்டாலினும் சரி, அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் சரி, எங்க போனாலும் சரி, இந்த ஆட்சி 3 மாசம் கொடுத்தாங்க, அது 6 மாசம் கொடுத்தாங்க. அதை பத்தி நீ கவலையே படாதுங்களே. இவர் ஆட்சி மேல ஆட்சி வந்துட்டே தான் இவரு தான் வருவாரு. நாங்க இருக்கிறத ஓப்பனா சொல்றோமே. யார் என்ன சொன்னாலும் அவர் குடும்பத்தை கலைக்கணும்ன்றதுக்காக பார்த்தாங்க, செஞ்சாங்க. எத்தனையோ பேர் பேசினாங்க, ஏதோ செஞ்சாங்க. ஆனா அதை பத்தி நீங்க கவலையே படாதுங்க. ஆனா அவர் தான் வருவாரு, அந்த தம்பி தான் வரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஜனங்க 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. நாக்குல நரம்பு இல்லைன்னா 4 பேர் பேசுவாங்க தான், செய்வாங்க தான். ஆனா அதை பத்தி நீங்க கவலையே படாது. நீங்க வந்து அவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு. இப்ப ஆட்சி மாற்றத்தால தமிழ்நாடு ஒரே மாசத்துல அகால பாதாளத்தில் சென்று விட்டுதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் சொல்லி தயா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வைத்தறிச்சலுக்காக அந்த மாதிரி பேசுறாரு. நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம், நாங்க பஸ் ஃப்ரீயா விட்டுருக்கோம் சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, அந்த பஸ் ஃப்ரீயா விட்டதுக்கு அதுக்கு பஸ்ல எவ்வளவு கொள்ள குறைச்சல் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓசி பஸ் சொன்னாங்க. நான் ஓசி பஸ்ன்னு சொல்றாங்களே தவிர, ஒரு சின்ன ஒரு கட்டப்பை எடுத்துன்னு பண்ணாலும் அதுக்கு லக்கேஜ் கேக்குறாங்க. பஸ் போய் ஏறிக்கிட்டே இருக்க சொல்ல பஸ் எடுத்து
எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரு என்ன சொல்லுவாங்க சொல்லு? எடுத்துட்டு போயிட்டே இருந்தா உங்களுக்கு ஓசில தானே பஸ் வருது, நீங்க ஓடி வந்து ஏறுங்கன்றாங்க. வயசானவங்க கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? ஓசி பஸ் விட்டுறதால தானே இந்த கேள்வி எல்லாம் வருது. எங்களுக்கு அந்த பஸ்ஸே வேணாங்கன்றேன் நான். காசு கொடுத்த விட்டுடுங்க, எங்களுக்கு அந்த பஸ்ஸே தேவையில்லை. நாங்க ஒருத்தர் 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 20 ரூபாவை சம்பாதிச்சுட்டு போறோம். அவ்வளவுதான். நாங்க கஷ்டத்துல உட்காந்து நிறுகிறோம். இப்போதைக்கு எனக்கு நான் ஒரு அனாதை மாதிரி தான் உட்காந்து நிறுகிறேன். நான் பூ வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேன். நான் என் புள்ள இறந்துட்டு இருக்கிறான். ஒரு புள்ள பாக்குறது இல்லை எனக்கு. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில நான் உட்காந்துட்டு ஏதோ ஒரு 10 ரூபாய் பூ வியாபாரம் பண்ணின்னு நாங்க வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறோம். எங்களுக்கு விஜய் வந்துட்டாருன்றதுக்காக கட்டுக்கட்டா எங்களுக்கு எத்தனை வந்து கொடுக்கல. சொந்த வீடும் கொடுக்கல. எங்களுக்கு புடவை வருஷம் நாங்களுக்கு மாசம் எடுத்துன்னு வந்து கொடுக்கல. யாரோ வந்தாலும் ஆட்சி கொஞ்சம் மாறணும். திமுக கட்சியின் கூட்டணி ஆதரவு தான் இந்த விஜய் அவர்கள் வண்டி ஓடுது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் சும்மா பேச்சுப்பா. அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் யார் யாரு என்னென்ன கட்டுக்கதை கட்டுறாங்களோ, யார் யாரு என்ன சொல்றாங்களோ செய்யறாங்களோ, அதெல்லாம் சும்மா பேச்சுப்பா. நான் இருக்கிறது ஓப்பனா சொல்றேன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்களை பெரம்பூர் தொகுதியில காணோம் அப்படின்னு பெரம்பூர் தொகுதி மக்கள் தேர்றாங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் கட்டுக்கதை. நான் இருக்கிறத ஓப்பனா சொல்றேன், கட்டுக்கதை. இதெல்லாம் அவங்க குடும்பத்துல எவ்வளவு குழப்பத்துல எல்லாம் விட்டாங்க. நாங்களே அவன் பண்டாட்டி இவன் வச்சுக்கிறேன், இவன் பண்டாட்டி அவன் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு என்னென்னவோ கதை கட்டினாங்கல்ல. அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் இப்ப இந்த வார்த்தை பேசணுங்க 10 வார்த்தை கூட பேசுவாங்க, 10 வார்த்தை சொல்லுவாங்க, செய்வாங்க. அதனால அதெல்லாமே சும்மாதான். அவன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா அறியாத பையன் இவ்வளவு பெரிய ஆட்சியை ஆடுறானேன்றதுக்காக பொறாம புத்தலாபத்துல பேசுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அதுவும் சீக்கிரம் ஆடுவாரு அப்படின்னு ஸ்டாலின் அவங்க பையன் சொல்றாரு. டான்ஸ் ஆடினா பரவாயில்லையே, அதுல ரொம்ப சந்தோஷம் படுவேன். நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் பாக்குறோம். என்ன டான்ஸ் ஆடினா என்ன தப்பா? நீங்க எல்லாம் ஆடிட்டீங்க, அவரு ஆட போறாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் ஆடிட்டு போயிட்டீங்க, ஒண்ணுமே பண்ணியாத ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ எதுல வச்சு ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லுங்க? இப்போ 2-3 மாசம் ஆச்சு அவர் ஆட்சியில வந்துட்டு ஜனங்க கேக்குறாங்க. 2-3 மாசம் ஆச்சு அவர் 2600 ரூபாய் 2500 ரூபாய் போடுறேன்னாங்க, 2500 ரூபாய் போடுறேன்னாங்க. போடவே இல்லையேன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள போட்டுற முடியுமா? ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் ஆகணும் போடுறதுக்கு. ஒன்னொன்னா ஏற்பாடு பண்ணின்னு தானே வந்துன்னு இருக்கிறாங்க. ஜனங்க அவசரப்படுவாங்க. நாக்குல நரம்பு இல்லைன்னா 1008 பேச்சு பேசுவாங்க. நீ அதை பத்தி அதான் சொல்றேன். நாங்க அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. விஜய் அவர்கள் சட்டமன்றத்தை சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் போல மாத்திட்டாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. சொல்லட்டும் யார் என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும். அவரு கீழ்ச்சிருவேன் சொல்றாரு, பீச்சிருவேன் சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர அவர் ஆட்சியில வந்ததால பேசுற பேச்சுல தான் செய்யறாரு தவிர அவங்க யார் யாரு என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும். ஏன்னா அப்படம் பிள்ளைய மாத்தி சொல்லிட்டு அவனோட வாழ்க்கைய சீரழிஞ்சிட்ட மாதிரி செய்யறாங்க. ஆனா எங்க விஜய் அந்த மாதிரி தொங்கிட மாட்டாரு. ஸ்டெடியா நிப்பாரு. ஸ்டெடியா நின்னு ஆட்சியை சாதிச்சு காமிப்பாரு. இது ஆட்சி மேல ஆட்சி வந்துனே தான் இருக்கும். நாங்க சொல்றது உத்தரவு தான். இதெல்லாமே நாங்க வயசானதா நான் சொல்றேன். 68 வயசு ஆகுது. நான் இருக்கிறது ஓப்பனா சொல்றேன். இந்த பையன் தான் வருவான், வந்து ஆட்சி மேல சாதிச்சு காமிப்பான். இப்போ எங்க போனாலும் சரி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இது மெஜாரிட்டி இல்லாத ஆச்சு, எப்போ போனாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்களாம் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் தலைமுறையா அவங்களே வரணும்னு கிடையாது. உறக்கும் போதே எல்லாரும் கத்துக்குன்னு வர முடியாது. அவங்களும் ஆட்சியில இதை கத்துக்க வேண்டியதுதான். தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கத்துக்க வேண்டியதுதான். திமுக கட்சியின் கூட்டணி ஆதரவு தான் இந்த விஜய் அவர்கள் வண்டி ஓடுது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாம் வருவாருப்பா நல்ல மாதிரியா. அவருக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தான்ப்பா கத்துக்கிறேன். எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நாங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கத்துக்கினே தான் மேல ஏற முடியும். அவ்வளவுதான். விஜய் ரசிகர் நாங்களும் ரெடியா இருப்போம். நாங்க பக்கா விஜய் ரசிகர் தான். அந்த நாள்ல இருந்து ஜெயலலிதா சொல்ல ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டோம். ஜெயலலிதா இல்ல, அதனால விஜய்க்கு போட்டோம் அந்த ஓட்டை. இனிமேல திமுக வந்தாலும் நாங்க போட மாட்டோம் ஓட்டை. இப்போ தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் சரி இந்த ஆட்சி நீடிக்காது, 6 மாசம் நீடிக்காது, 3 மாசம், இந்த 5 வருஷம் அவர் தான் ஆளணும். இந்த வருஷம் 5 வருஷம் விஜய் தான் ஆளணும். ஆட்சி மாற்றத்தால் ஒரே மாதத்துல தமிழ்நாடு அகால பாதாளத்தில் சென்று விட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாமே நடக்கதான் செய்யுது. அவர் ஆட்சியில நடக்கலையா? அவர் ஆட்சியிலயும் நடந்தது தானே. அதெல்லாம் ஒரு வீட்டுக்கு போய் இவர் விசாரணை பண்ணி வந்தாரு. துக்கம் விரிச்சு இது விசாரணை பண்ணி துக்கம் என்னமாப்பா ஆகுது அப்படின்னு கேட்டு வந்தாரு. ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு வீட்டுக்கா போய் கேள்வி கேட்டு வருவாரு. அவர் செய்வாரு. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அதுவும் ஆடி வந்தவங்க தானே. முக ஸ்டாலின் புள்ள ஆடி வரலையா? அவரும் ஆடிட்டு தானே வந்தாரு. இப்ப விஜய் மட்டும் தான் ஆடிட்டு வந்துக்கிறாரு. நான் எலெக்ஷனுக்கு இவரும் தானே ஆடிட்டு வந்துக்கிறாரு. வரட்டும், அவருக்கு போறத போடுவாங்க. நாங்க யாருக்கு போறோமோ அவங்களுக்கு போட்டு போவோம். தொடர்ந்து இந்த ஆட்சி 3 மாசம் நீடிக்காது, 6 மாசம் நீடிக்காதுன்னு தொடர்ந்து ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆட்சியில வர்றவங்க எது சொல்லாத வைக்கிறாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு நான் அவர் உட்கார கையெழுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு. அவரு நீ இறங்குனா எப்படி இறங்க முடியும் சொல்லு? திமுக கட்சியின் கூட்டணி ஆதரவு தான் இந்த தாவேகா வண்டி ஓடிட்டு இருக்கான். எப்பா நீ கூட்டணி அவர் கூட்டணி வச்சா வந்தாரு. ஏதோ 10 5 கம்மியா இருந்தது, நீங்க அமுச்சு விட்டீங்க.
அதுக்கு நீ அதே சொல்லி இருக்கலாமா? தப்பு இல்லையா? தப்பு தானே அது. இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தால ஒரே மாசத்துல தமிழ்நாடு வந்து அகால பாதாளத்தில் சென்று விட்டுதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் இல்லப்பா, நல்லது தம்ப செஞ்சு வர்றாரு. எங்க இடத்தாண்டெல்லாம் எந்த இதுவும் இல்லப்பா. இந்த கெஞ்சி, அந்த மாவை, அந்த ஊசி, இந்த மாத்திரை எவ்வளவு இருந்தது எல்லாத்தையும் சரி கட்டின்னு வர்றாரு மனுஷன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல அப்பாவை காணு பேசியிருப்பாரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காணோம், பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களை தேடுறாங்க. அவரு ஏன் தேடுறாங்க? அவரு ஆட்சியில தான் உக்காந்துக்கிறாரு. அவரை ஏன் திருத்தி தேடுறாங்க? டிவில நல்லா இதா தான் பாக்குறாங்க, அவரு அங்க உக்காந்துக்கிறாரு. இவங்களதான் காணோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, கூட்டத்தொடர்ல டான்ஸ் ஆடுவார் போல அப்படின்னு சொல்றாரு உதயநிதி. எல்லாமே டான்ஸ் ஆடிதான்பா வராங்க. அரசியல்ல யாரும் டான்ஸ் ஆடாத வரல, எல்லாம் ஆடிக்கின்னு தான் வராங்க. அதுக்குன்னு நீ ஆடலன்னு உங்க புள்ள கூட தான் ஆடி வந்தாரு. அதுக்கு நாங்க எதெல்லாம் சொன்னோமா? அதெல்லாம் கிளப்பிக்கின்னு இருக்கிறது. செய்யறவங்க கூட இது பண்ணிக்கின்னு ரொம்ப குறைச்சல் குத்துன்னு வர்றது. பாக்கலாம் அடுத்த ஆட்சிக்கு. ஸ்டாலின் கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் விஜய் அவர்களை பத்தி தான் குறை சொல்றாரு, விமர்சனம் பண்றாரு. விஜய் பத்தி தான் சொல்லுவாரு. இப்ப புதுசா வந்து உக்காந்துக்கிறாருல்ல, இன்னும் அவரை பத்தி தான் சொல்ல முடியும். இவரை பத்தி அங்க சொல்ல முடியும்? வாய்க்கு வேலை இல்லாத ஒண்ணு சொல்லிக்கிறாங்கப்பா. வாய்க்கு வேலை குத்துங்கிறாங்களா? வாய்க்கு வேலை குத்துக்கின்னு கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.